ஸோ இந்த படத்தோட ஹீரோ அவங்களோட பையனுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருக்கனால ஆக்சிஜன் சிலிண்டர் எடுக்கிறதுக்காக மலையிலேருந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களாம் ஏன் மலையில் இருக்காங்க நான் இப்போ கடைசியில் சொல்கிறேன். ஸோ அப்படி மலையிலேருந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்கும்போது கூட பாதுகாப்புக்காக 2 பேர்த்த கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணி போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சடனா ஒரு வித்தியாசமா ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ ஹீரோ என்ன சொல்றாருன்னா நம்ம 8000 அடிக்கு கீழே வந்துட்டோம் போல, ஸோ எல்லாரும் சேஃப்டியா இருந்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஏலியன் வந்து இந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுக்குது. ஸோ அந்த சத்தத்தை கேட்டு இவங்க 3 பேருமே பயந்து என்ன பண்ணுறாங்கன்னா தப்பிச்சு ஓட பார்க்குறாங்க, அதாவது உயரமான பகுதிக்கு ஓட பார்க்குறாங்க. ஸோ இவங்க எதுக்கு இந்த மாதிரி உயரமான பகுதிக்கு ஓடுறாங்கன்னா இங்கே இருக்கிற ஏலியன் 8000 அடிக்கு மேலே வராது, அதுக்கு கீழே வந்தால் தான் இவங்க மனுஷங்களை கொல்லும். இது என்ன வித்தியாசமான கான்செப்ட் நமக்கு தெரியல. ஸோ அது ஏன் 8000 அடிக்கு மேலே வர மாட்டேங்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 8000 அடிக்கிறதுக்கு மேலே போகிறதுக்காக தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கிரெயின் மேலே ஏறி ஒரு வழியாக தப்பிச்சு வந்துடுறாங்க. ஸோ கடைசியில் ஒரு லைன் மாதிரி இருக்கு, அந்த பார்டரை தாண்டின உடனே அந்த ஏலியன் அந்த பார்டரை தாண்டி வர ட்ரை பண்ணவே மாட்டேங்குது. ஸோ இவங்க எப்படியும் அதுக்கிட்ட இருந்து தப்பிச்சிடறாங்க.